கனடால ஒரு கன்வேயர் டிசைன் இன்ஜினியருக்கான டிமாண்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கனடால இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கோரில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு டீடைல்டு வீடியோஸ் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுடைய பேக்ரவுண்டில் கனடால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா அதை பற்றின வீடியோஸ் அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் வேர்ஹவுஸ் அண்ட் ஏர்போர்ட் மாதிரியான இடங்கள்ல கன்வேயரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் ரோலாக இருக்கும். இது மாதிரியான கன்வேயர்ஸ் 50% ஸ்டாண்டர்ட் டிசைனில் வரும். ரிமைனிங் இருக்கிற 50% ஆஃப் த கன்வேயர் வந்து கஸ்டம் மேட் கன்வேயர் தான் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கஸ்டம் மேட் கன்வேயர் பண்ணணும்னா ஒரு டிசைன் இன்ஜினியரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கனடாவில் கன்வேயர் டிசைன் இன்ஜினியருக்கு எவ்வளோ ஒரு டிமாண்ட் அப்படின்னா 2 years பிஃபோர் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனியில் ஒரு புதுசாக பேக்கிங் லைன் ஒன்று இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். அந்த பேக்கிங் லைனுக்கு ஒரு கஸ்டம் மேட் கன்வேயர் வந்து தேவைப்பட்டது. அந்த கஸ்டம் மேட் கன்வேயரை டிசைன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக எங்ககிட்ட 2 கம்பெனி கோட் பண்ணியிருந்தாங்க. அந்த கோட்டோட வேல்யூ அரௌண்ட் $200,000 வேல்யூ ப்ராஜெக்ட். அது அவங்க கொடுத்திருந்த அந்த கோட் எங்களுடைய பட்ஜெட்டில் இருந்தாலும் அவங்க கேட்ட அந்த டைம் டிலே தான் இந்த ப்ராஜெக்டை அவங்களால பண்ண முடியல. ஸோ ஒரு டிசைன் இன்ஜினியர் இல்லாததால தான் இந்த 2 கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அவங்களால டைமுக்கு டெலிவரி பண்ண முடியல. தேர்டாக கோட் பண்ண தேர்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் $50,000 எக்ஸ்ட்ரா கோட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க வந்து எங்களுடைய டைம் லைனுக்குள்ளே மேட்ச் பண்ணி டெலிவரி பண்ணுறதால அந்த கான்ட்ராக்ட் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். இப்போ தெரிஞ்சிருக்கும் ஒரு கன்வேயர் டிசைன் இன்ஜினியரோட ரோல் கனடாவில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இந்த ஒரு மேன் பவர் ஷார்ட்டேஜால் ஒவ்வொரு கம்பெனிலையும் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஒரு டிசைன் இன்ஜினியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பற்றி ஒரு 6 டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் இண்டஸ்ட்ரியல் கன்வேயர். எந்தெந்த இண்டஸ்ட்ரி அண்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன், ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன், ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் கனடாவில் வந்து ஒர்க் பண்ணணுன்னா உங்ககிட்ட என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒன், அப்பார்ட் ஃப்ரம் யுவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைலில் இருக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் ஒன், ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக கனடாவில் உங்களுக்கு என்னென்ன ரேஞ்சில் சேலரி கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் ஒன், ஒரு டிசைன் இன்ஜினியர் ரெஸ்யூமில் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்றத பற்றின ஒரு ரெஸ்யூமி டிப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக், இண்டஸ்ட்ரியல் கன்வேயர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மெஷினரி இண்டஸ்ட்ரி, ஃபுட் அண்ட் பிரிவரேஜி அண்ட் பார்மசூட்டிக்கல் மாதிரியான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு பார்ட்டையோ ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு கன்வேயர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லாஜிஸ்டிக் அண்ட் வேர்ஹவுசிங் இப்போ இருக்கிற இந்த இ-காமர்ஸ் வேர்ல்டில் கண்டிப்பாக ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பெரிய வேர்ஹவுஸில் கன்வேயர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. மைனிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனிங்கில் ஒரு ரா மெட்டீரியலை மைனிங்ல இருந்து கண்டெய்னருக்கோ இல்லைனா ட்ரக்ஸுக்கோ மூவ் பண்ணுறதுக்கு ஹெவி இண்டஸ்ட்ரியல் டைப் கன்வேயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்டில் கிரைன்ஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து ட்ரெயின்லேயோ இல்லைனா கண்டெய்னர் மாதிரியான ஸ்டோரேஜ் ஸ்டேஷனுக்கு பல்க் டைப் கன்வேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மாதிரியான இண்டஸ்ட்ரியில் சாண்ட், கிராவல் அண்ட் கான்கிரீட் மாதிரியான ஐட்டங்களும் த்ரூ கன்வேயர் மூலமாக இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி கன்வேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. செகண்ட் டாபிக், கன்வேயர் டிசைன் இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் கிளைண்ட் என்ன மாதிரியான ஒரு கன்வேயர் கேட்குறாங்களோ அந்த கன்வேயரை நீங்கள் ஒரு ப்ராப்பர் டிசைன் பண்ணி அதுக்கான லே அவுட், த்ரூபுட் அண்ட் எந்த மாதிரியான மெட்டீரியலில் இந்த கன்வேயரை நீங்கள் அசம்பிள் பண்ண போகிறீங்க அப்படின்ற பற்றின ஒரு ஃபுல் டிசைனிங் நாலேஜ் கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க.
ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், மெயின்டெனன்ஸ் டீம் அண்ட் அதர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட கொலாபரேட் பண்ணி தான் நீங்கள் ஒரு கன்வெயரை டிசைன் பண்ணுவீங்க. அண்ட் அது மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுற அந்த கன்வெயர் ஆஸ் பர் த இண்டஸ்ட்ரி அண்ட் த கண்ட்ரி சேஃப்டி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கன்வெயரை நீங்கள் டிசைன் பண்ணணும். கன்வெயரை நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட AutoCAD, சாலிட் ஒர்க் அண்ட் அதர் டிசைனிங் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு கன்வெயரை டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கன்வெயரை என்னென்ன மெட்டீரியல் அண்ட் காம்போனன்ட்ஸ் செலக்ட் பண்ணி அசம்பிள் பண்ணணும் அப்படின்றத ஒரு காம்போனன்ட் செலெக்ஷன் ஸ்கில் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டைப் ஆஃப் ரோலர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, வெதர் இட் இஸ் மெட்டாலிக் ரோலா இல்லை டெஃப்லான் ரோலா இல்லைன்னா பிளாஸ்டிக் ரோலா. அதே மாதிரி கன்வெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் கன்வெயரா இல்லை செயின் கன்வெயரா, இது மாதிரி நீங்கள் டிசைன் பண்ண அந்த கன்வெயருக்கு ஏற்ற மாதிரியான காம்பவுண்டை செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் டிசைனிங் அண்ட் காம்போனன்ட் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் காஸ்ட் எஸ்டிமேட் பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டிசைனிங் காஸ்ட் எவ்வளோ, இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எவ்வளோ அண்ட் மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்ட் எவ்வளோ அண்ட் லேபர்ஸ்க்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரியான ஒரு காஸ்ட் எஸ்டிமேஷன் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலாக ஓரளவுக்கு உங்களோட ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஸ்டாலேஷன் கமிஷனிங் டைமில் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டைமில் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷனிங் டீம் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அதை நீங்கள் டிசைன் பண்ண டிராயிங்லேருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலாக இந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு அந்த கன்வெயர் ஃபீல்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த கன்வெயரோடைய எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்கேஸ் அந்த கன்வெயரில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்ததுன்னா எப்படி ரீடிசைன் பண்ணுறது அண்ட் வேறு ஏதாச்சும் அந்த கன்வெயரில் அப்கிரேட் பண்ண முடியும்னா அது மாதிரியான சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஸ்கில் மாதிரியான ஸ்கில்லும் கண்டிப்பாக ஒரு டிசைன் இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் எம்ப்ளாயர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. தேர்ட் டாபிக், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் ஒரு கன்வெயர் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஆர் பிஇ மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாதிரியான இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். சம்டைம்ஸ் ஈவன் டிப்ளமா ஹோல்டர்ஸ் இதே பேக்ரவுண்டில் நீங்கள் ஒரு 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த உங்களுடைய டிப்ளமா குவாலிஃபிகேஷனும் ஈக்குவலன்ட் டு இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷனாக கன்சிடர் பண்ணி இது மாதிரியான ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு உங்களை ஹையர் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் டிப்பிக்கலாக கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரியான ஒரு டிசைன் இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் மினிமம் ஒரு 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் கன்வெயர் டிசைனில் இருக்கா அப்படின்றத உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கன்வெயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதால மோஸ்ட்லி இந்த டிசைனிங் இன்ஜினியர் குவாலிஃபிகேஷனில் கனடாவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பி இன்ஜினியரிங் மாதிரியான இன்ஜினியரிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது அந்த பி இன்ஜினியரிங் கீழே தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ தட் அந்த டைமில் உங்களுக்கு இந்த லைசன்ஸ் தேவைப்படாது. மேபி இன் ஃபியூச்சரில் நீங்கள் உங்களுடைய கேரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகணுன்னா கண்டிப்பாக இந்த பி இன்ஜினியரிங் லைசன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். ஃபோர்த் டாபிக், ஸ்பெஷல் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். அப்பார்ட் ஃப்ரம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இங்கே கனடாவில் இருக்க எம்ப்ளாயர்ஸ் உங்ககிட்ட என்னென்ன ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் டிசைனிங் பிரின்சிபல் பற்றின ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். சிஸ்டம் இன்டெகிரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி உங்களோட கிளைண்ட் கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் கன்வெயர் இருக்கும். நீங்கள் பண்ண அந்த புது கன்வெயரை அந்த எக்ஸிஸ்டிங் கன்வெயரோட எப்படி இன்டெகிரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டெகிரேஷன் நாலேஜ் இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இன்கேஸ் நீங்கள் பண்ண அந்த கன்வெயரில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்ததுன்னா அந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கன்வெயரை ஆப்ரேஷனுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத பற்றின ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் முன்னவே பார்த்த மாதிரி ஒவ்வொரு கன்வெயரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பற்றின ஒரு நல்ல நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் டிசைன் பண்ண போகிற கன்வெயர் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல்டில் ரன் ஆகும் அப்படின்றத பொறுத்து இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக
கண்டிப்பாக இந்த டிசைனிங் நாலேஜ்லாம் உங்ககிட்ட இருக்கணும். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து டிசைனிங் சாஃப்ட்வேரான சாலிட் ஒர்க்ஸ், இன்வென்டர், கேட்டியா மாதிரியான ஹைலி ஸ்பெஷல் டிசைனிங் சாஃப்ட்வேரை நீங்கள் ப்ரொஃபஷன்ஸியாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி லெகசி சாஃப்ட்வேர்ஸான ஆட்டோகேடோட 2D வெர்ஷன் மாதிரியான டிராயிங்ஸையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்கில்ஸை தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. 5th ஒன், சேலரி. கனடாவில் நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட சேலரி டிபெண்டிங் அப்பான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ஹைலி ஸ்கில்டாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய சேலரி வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவோட சேலரி வேஜ் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இந்த டேட்டாவை பார்த்துட்ருக்கோம். ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 ரேஞ்சில் தான் உங்களுக்கான சேலரி வந்து கனடாவில் ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுடைய சேலரி அவர்லி பேஸ்டில் இருக்கும். அண்ட் சம் கேஸ் மந்த்லி பேக்கேஜ்லேயும் சில கம்பெனிஸ் உங்களுக்கு சேலரி தருவாங்க. இந்த கனடாவுடைய ஜாப் பேங்க் வெப்சைட்டில் ஸ்டார்டிங் சேலரி $30 பர் ஹவர்லேருந்து ஹையர் சேலரியாக $70 பர் ஹவர் வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியருக்கு கனடாவில் சேலரி கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஆல்சோ கனடாவுடைய மற்ற ப்ரொவின்சியில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த டேட்டாவில் நீங்கள் பார்க்க முடியும். சில ப்ரொவின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியரிங்கான ஓப்பனிங் சேவை ஒன்றும் பெருசாக இருக்காது. அதனால் அந்த மாதிரியான ப்ரொவின்சிலெலாம் நீங்கள் போய் லேண்ட் ஆக பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் தென் ஜாப் கிடைச்சாலும் சேலரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் கனடாவில் ஒரு ஜாப் தேடுறீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு எந்த ப்ரொவின்ஸில் வந்து அதிகமாக சேலரி தராங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான ப்ரொவின்சிக்கு நீங்கள் மூவ் ஆகினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கனடாவில் கண்டிப்பாக இருக்குது. ஃபைனல் டாபிக், ரெஸ்யூமி டிப்ஸ். ஆஸ் எ கன்வேயர் டிசைன் இன்ஜினியராக இப்போ பார்க்க போகிற இந்த பாயிண்ட்ஸை உங்களுடைய ரெஸ்யூமில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ரெஸ்யூமில் நீங்கள் ரீசெண்டாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அண்ட் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க, அண்ட் அதனோட வேர்ஷன் என்ன அப்படின்றத ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் பண்ண ஒரு சேலஞ்ச் என்ன, அந்த சேலஞ்சை எப்படி நீங்கள் ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்றத பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலை உங்களுடைய ரெஸ்யூமில் ஆட் பண்ணி வைங்க. அண்ட் நீங்கள் எந்தெந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கு கன்வயர் டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் கன்வயர் ப்ராஜெக்டை உங்களுடைய ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை வித்தின் த டெட்லைனுக்குள்ளே பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா அது மாதிரியான ப்ராஜெக்டை எவ்வளோ டியூரேஷனில் பண்ணி முடிச்சிங்க அப்படின்ற அந்த டியூரேஷனை கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் யாருக்காச்சும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.